புகழுக்கு சொந்தமான கன்னிராசி அன்பர்களே, அது என்ன சார் புகழ் அப்படின்னா, கன்னிராசியை ஒருத்தர் நல்லா இருக்கிறாங்க, நல்லா இருங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசைப்படுவாங்க கன்னிராசிக்காரர்கள்லாம். ஆமாம், வாழ்த்துறைகளுக்கு நிறைய ஆசைப்படுவாங்க. தாய்கிட்டே ஆகட்டும், தகப்பன்கிட்டே ஆகட்டும், பெரியோர்களுடைய ஆசி வாங்குவதற்காகவும் அவர்கள்லாம் நம்மளை வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னிராசிக்காரர்கள் நிறைய விருப்பப்படுவார்கள். ஆனால் அவர்களுக்கு அது கிடைக்குதா அப்படின்னா, அது ஒரு சரி பாதி தான் அவங்க வாழ்க்கையில் அடைவார்கள். மீதி சில ஏக்கங்கள் உருவாகும் அப்படின்றது தான் உண்மையான கருத்து. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் தன்னிச்சையான புகழை எட்டி விடுவார்கள். ஆமாம், தன்னுடைய சுய முயற்சியால் கண்டிப்பாக இவர்கள் படித்த படிப்பிலேயோ, வேலை செய்யக்கூடிய இடங்கள்லையோ, அல்லது விளையாட்டுத் துறையிலையோ, ஏதாவது ஒரு துறையில் இவர்கள் சாதனை புரிவார்கள். கண்டிப்பாக கோல்டு மெடலிஸ்ட், அப்போ விளையாட்டு வீரர்கள் ஃபர்ஸ்ட் ரேங்க், அப்போ படிப்பில் முதல் தரம், வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு சூப்பர்வைசிங் பவர், அப்போ கொடுத்தக்கூடிய டார்கெட்லாம் அச்சீவ்மெண்ட் பண்ணுறது, இது எல்லாமே இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு கைவந்த கலையாக இருக்கும். சரி, இதெல்லாம் ஓகே தான் சார். திருமணத்தை பற்றி தான் நம்ம இப்போ பேசுகிறோம். திருமணத்தை சார்ந்த உறவுகள், திருமணத்தை மீறிய உறவுகள், அப்போ தேவையில்லாத அலிகேஷன்கள், தொடர்புகள், இதை பற்றி தான் நம்ம இப்போ கருத்து பேசிட்டு இருக்கோம். இந்த கன்னிராசியினுடைய துணை எப்படி அமையும் பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா கன்னிராசியினுடைய ஆதிபத்தியமே புதன் பகவான் தான். அப்போ 7ஆம் இடம் குரு பகவானா வர ஒரு ஜாதகத்துல 7ஆம் இடம் குருவாகவோ அல்லது 7ஆம் இடம் புதனாகவோ வருது அப்படின்னா, மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு வாழ்க்கையில இருக்கும். இதை நீங்க எல்லாருமே சர்ச் பண்ணி பார்க்கலாம். இது 100க்கு 99% இது மேட்ச் ஆகும்.